வணக்கம். இந்த சவுக்கு மீடியா இருக்கு இல்லைங்களா? இந்த சவுக்கு மீடியாவுல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 10 சேனல்லயுமும் வந்து இந்த சவுக்கு சங்கர் அண்ணன் அவரு வந்து பேசுவாரு. அவர் ரூமுக்குள்ள வந்து 2 பேர், 3 பேர் மொத்தம் 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இவங்களுக்கு வந்து இது பேசுற வேல தான். யார் என்ன பண்றா? எ எப்படி பேசுறாங்க? அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மெயினான அந்த பாயிண்ட்டுகள சின்ன சின்ன கிளிப் எடுத்து அந்த வார்த்தைகள் எடுத்து இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு அப்புறம் அதை வந்து பேசுறது. இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க. இவங்களுக்கு இதே தான் வேலை. இவங்களுக்கு வந்து இதுதான் வேலை. வேறு என்ன வேலை? ஆனால் இதில் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இந்த அரசியலை வச்சு, தமிழ்நாட்டு அரசியலை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு தலைபட்சமாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா உத்து பாருங்க, கவனிச்சு பாருங்க. டெய்லி வீடியோ போடுறாங்க. அந்த டெய்லி வீடியோவில் வந்து ஒரு தலைபட்சமாக தான் பேசுவாங்க. நீங்கள் அந்த வீடியோ பாருங்களேன். அந்த சவுக்கு சங்கர சார் அவர் வந்து பேசுகிறது வந்து எப்படி பேசுகிறாருன்னா, விஜய் பற்றியும் பேசுவார், நம்ம சிஎம் சார் பற்றியும் பேசுவார், மற்ற எல்லா தலைவர்களும் பற்றியும் பேசுவார். ஆனால் ஒரு தலைவரை மட்டும் பேச மாட்டார். அந்த தலைவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக வந்து சவுக்கு சங்கர் சார் வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு மாதத்தில் இந்த கரூர் சம்பவத்தில் அதுக்கு அடுத்தது வந்து அவங்க சேனல் வந்து அமோக வளர்ச்சி பெற்றுக்குது அப்படின்னு சொல்லி டெய்லி வீடியோவில் பேசிக்கிறாங்க. அமோக வளர்ச்சி பார்த்துக்கோங்களேன். இவங்க வளர்ச்சிக்கு இவங்க எல்லாருமே தேவை. பார்த்துக்கோங்க. இவங்க எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்கள். ஆனால் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும். மக்களை வந்து முன்னேற்ற வகையில் பேசணும். அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி பேசணும். ஒரு நல்ல நல்ல விஷயங்களை பேசுங்க தயவு செஞ்சு. யாரையுமே வந்து தாழ்த்து பேசாதீங்க. நடுநிலையாக பேசி பழகுங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. மிக்க நன்றி. வணக்கம்.